எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம நம்முடைய 130வது இந்த ஜூம் மூலமான தொண்டர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை அதிமுகவுடைய பொன் விழா துவங்குகிற தினமான இன்று நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவரது அந்த டி நகர் ஆபீஸுக்கு போயிருக்காங்க. அதே போல ராமாவரம் தோட்டத்துக்கு மத்தியானம் அங்க போறாங்க. நிச்சயமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல இவங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அவர்களும் பார்த்தீங்கன்னா தலைமை கழகத்துல கொடியேற்று விழா நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறாங்க. அதே போல நினைவிடங்களுக்கு செல்கிறார்கள். அப்ப இதுவரை சசிகலா அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவரை மறந்திருந்தார்கள், புறக்கணிக்க முயற்சித்தார்கள். இவர்களை, அதாவது எனது அரசு அப்படித்தான் சொல்லுவாங்க, அதையெல்லாம் முறியடித்து எம்ஜிஆர் என்கிற மாபெரும் சக்தி தான் அதிமுகவுடைய ஆணிவேர் அடித்தளம், அந்த அவரது பெயரும் புகழும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நம்மோடு பயணிக்கிறவர்கள் தான் உறுதியான அந்த நிலைப்பாட்டை எடுத்தோம். துரைமுருகன் அவர்கள் புரட்சி தலைவரை பற்றி பேசிய பொழுது கடும் கண்டனத்தை நாம் மட்டும்தான் தெரிவித்தோம். அதே போல பல நேரங்கள்ல நீங்க கடந்த ஆண்டுகளாகவே நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க, தொலைக்காட்சிகளாகட்டும் எல்லா இடங்கள்லையுமே நம்முடைய அந்த வாதங்கள் மட்டும்தான் எம்ஜிஆரை உயர்த்தி பிடிக்கிற வாதங்களாக இருந்தது. அந்த அளவுக்கு இவர்களுக்குள்ள கருத்தொற்றுமை இல்லைனாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவரை பெரிய சக்தியாக உயர்த்தி பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு இருக்கும் என்பதை இன்றைக்கு நம்முடைய நிகழ்வுகளில் நம்முடைய முயற்சிகளின் காரணமாக இவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். இவங்க அதை செய்யட்டும். ஏன்னா இவர்களெல்லாம் இன்றைக்கு நிழலோடு செய்கிறார்கள். நான் நிஜத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இருந்தேன். இப்ப சசிகலா போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். ஓபிஎஸ் இபிஎஸ் போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு தலைமை கழகத்துல மாலை அணிவிக்கிறாங்க. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒரு 4-5 ஆண்டு காலம் 82ல இருந்து அவர் மறைகிற வரை 6 ஆண்டு காலம் மிக நெருக்கமாக அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். அதனால அந்த வகையில நமக்கு இது மகிழ்ச்சி. ஆனால் தேர்தல் என்று வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரது பெயரும் புகழும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுல நம்ம மிக உறுதியாக இருக்கிறோம். அதை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எனக்கு இப்ப இந்த சமீப கால நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, சசிகலா அவர்களுக்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது சசிகலாவை ஒரு சக்தியாக உயிர்ப்பித்து புதுப்பித்து அவருக்கு ஒரு பின்னணியில இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்து அரசாங்க ஆதரவுகளை மறைமுகமாக கொடுத்து அதன் மூலமாக சசிகலா அவர்களை ஒரு தனி வழியில ஒரு அணியாகவோ அல்லது அதிமுக கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையிலோ அவரை செயல்படுத்தி அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் பயன்படுத்தி சசிகலாவை நீங்க சேர்த்தக்கூடாது, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக கூடாது என்கிற நிலைப்பாடுகள்ல ஒரு உறுதியாக அவர்களை நிறுத்த வைத்து அதன் மூலமாக அதிமுக வலிமை பெற்றுவிடக் கூடாது, தனித்தே நின்று வெற்றி பெறுகிற சக்தியாக தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல வலிமையான அதிமுகவாக, அம்மா காலத்தில் இருந்த வலிமையான அதிமுகவாக இது நம்முடைய இயக்கம் உருவெடுத்து விடக் கூடாது என்கிற நிலையில என்கிற ரீதியில பாரதிய ஜனதா கட்சி இவர்களை இயக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் இதை தெரியாதவர்கள் அல்ல, இதை புரியாதவர்கள் அல்ல. நாம் இதை தெரிந்திருக்கிறோம், இதை புரிந்திருக்கிறோம். இந்த வியூகங்களை எல்லாம் முறியடித்து நம்முடைய பயணம் என்பது எதிர் வருகிற
நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், ஆளுகிற கட்சியாக, அதாவது தமிழகத்தை ஆளுகிற கட்சியாக அதிமுக தனித்தே நின்று, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இல்லாமல், பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி கூட, ஏன்னா அந்த சாதிய இயக்கங்கள் நமக்கு வந்து தேவையில்லை, இல்லாமல் வெற்றி பெறுகிற சூழ்நிலையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருப்போம். அதே போல அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை என்பதை நாம் உருவாக்கி காட்டுவோம். இதுல கூட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்களது இந்த நடவடிக்கைகள் என்பது கண்டெம்ட். ஏன்னா தேர்தல் ஆணையத்துல வந்து கொடி, சின்னம் தொடர்பான அந்த கட்சியினுடைய பெயர், தலைமை கழகம், இத தேர்தல் ஆணையம் வந்து சசிகலாவும் கேட்டாங்க. சசிகலா தினகரன் ஒரு அணியாகவும், மதுசூதனன் தலைமையிலான அதிமுக என்று ஓபிஎஸ், இபிஎஸ் அணிகள் இணைந்ததாக தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு நடந்தது. அப்பொழுது நான் இந்த மதுசூதனன் தலைமையிலான அதிமுகவுக்கு தான் இது கொடுக்கணும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தோம். ஆனா அந்த இடத்துல எல்லோருத்துக்கு மேல ஒரு படி மேல போய் நான் தான் அதை சொன்னேன். ஆனால் அதிமுக சட்ட விதிகள் திருத்தப்படக்கூடாது. தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தலைமையை, அதாவது என்னுடைய தலைமுறைக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கே உள்ளது என்று இன்றைய இளைஞர்கள், அந்த 3ஆம் தலைமுறை தொண்டர்கள் கருதுகிறார்கள். உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், அம்மா தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் நான் அன்றைக்கே பதிவு செய்தேன். ஆனா சசிகலா அவர்களுக்கும் இந்த தினகரன் அவர்களுக்கும் இரட்டை சின்னமும் இல்லை, கொடியும் இல்லை, கட்சி பெயரும் இல்லை என்று சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையத்துல. அதை எதிர்த்து சசிகலாவும் தினகரனும் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கிலையும் என்னுடைய நிலைப்பாட்டை நான் அதுல வந்து தெரிவித்தேன். நம்முடைய வழக்கறிஞர் மூலமாக தெரிவித்த பொழுது, நம்முடைய வாதத்தை நீங்கள் பொதுச் செயலர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருங்கிணைப்பாளர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், அடிப்படை தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கொடுத்திருக்கிற உரிமையை, அந்த தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற உரிமையை பறித்தது தவறு என்கிற அந்த பார்வையை வந்து வைத்தாங்க. அதை நடைமுறைப்படுத்துங்க என்கிற என்னுடைய வழக்கு தான் இன்னும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. ஆனா சசிகலா அவர்களது கோரிக்கையும் தினகரன் கோரிக்கையும் சின்னம், கொடி, கட்சி இவர்களுக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தினாங்க. அதற்கு மேற்கொண்டு சசிகலாவும் தினகரனும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்லயும் கூட அவர்களது மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்ப எனக்கு எழுதுகிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்ப டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு கண்டெம்ட் போடலாம். அதாவது அந்த நீதிமன்றத்துல நீங்க வந்து சசிகலா அவர்களுக்கு வந்து இந்த கொடி இல்ல, சின்னம் இல்ல, கட்சி பெயர் இல்ல என்று நீங்கள் வந்து தீர்ப்பளித்திருக்கிறீங்க. ஆனா இதற்கு மாறாக இவற்றை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால அவர்கள் வந்து கோர்ட் உத்தரவை, நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பு செய்து விட்டார்கள் ஒரு அவமதிப்பு வழக்கு தொடரலாம். ஏன் இவர்கள் தொடர மாட்டேங்கிறாங்க? இதே இந்நேரத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்தால், எடப்பாடி பழனிசாமியே அது மாதிரி ஒரு மனு போட சொல்லி பாரதிய ஜனதா கட்சி வந்து சசிகலா அவர்கள் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை இப்படியே வளரணும். அதாவது 2 அணிகளாக, இன்னும் முடிஞ்ச 3-4 அணிகளாக அதிமுக பிளவுபட வேண்டும். அதன் மூலமாக திமுக வலுப்பெற வேண்டும் என்று திமுகவும், பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும். அதாவது இப்ப நீங்க சமீப காலங்கள்ல பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டு தலைவர் பேசுறதை பார்த்தீங்கன்னா, 150 சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் 2026ல ஆட்சி அமைப்போடு தான் சொல்றாரு. ஆனா அதற்கு யாரும் இவர்கள் வந்து ஒரு எதிர்கருத்துக்களோ பதில் கருத்துக்களோ வந்து சொல்றது இல்லை. அப்ப இதையெல்லாம் நம்ம நன்கு புரிந்திருக்கிறோம். நம்ம ஏன் இன்று நம்ம எந்த நிகழ்ச்சியை நடத்தல, ஏன்னா இவங்க 2 பேருமே போட்டி போட்டு நடத்துறோம். நாம தொண்டர்களது கருத்துக்களையும் தொண்டர்களுடனான இந்த பொன்விழா துவக்கத்தை தான் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நிச்சயமா இந்த பொன்விழா ஆண்டுல அனைத்து தொண்டர்களையும், குறைந்தது ஒரு 10 லட்சம் தொண்டர்களை நாம் ஒருங்கிணைத்து, முடிந்தவரை எல்லோரையும் ஒருங்கிணைத்து, அதாவது கிளையில இருந்து தலைமை வரை ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி, எல்லோரையும், அதுல வந்து யாரையுமே நம்ம புறக்கணிக்கிறதுங்கிற அவசியமே கிடையாது. யார் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு 5 ஓட்டு இருக்கும், 10 ஓட்டு இருக்கும், 50 ஓட்டு இருக்கும், 100 ஓட்டு இருக்கும். யாரையும் புறக்கணிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவான, அதாவது எப்படி 25வது
வெள்ளி விழா ஆண்டுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருநெல்வேலியில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி 96 தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திச்சது 96ல. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் மிகப்பெரிய தோல்வியை தான் அதிமுக சந்திச்சது. ஆனா அந்த 98ல அந்த வெள்ளி விழா ஆண்டை அம்மா அவர்கள் சிறப்பாக அந்த தொண்டர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்துகிற பொழுது அதிமுக மீண்டும் பொலிவோடு வலிமையோடு விளங்கி மீண்டும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதை தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதுபோல நிச்சயமாக அடுத்த 2022 அக்டோபர் 15 தேதிக்கு முன்பாக ஒரு ஒன்றுபட்ட அனைத்து தொண்டர்களையும் அனைத்து தலைவர்களையும், அதாவது ஒரு பிளவு என்பது மனமாச்சரியங்கள் என்பது இல்லாத ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, வலிமையான அதிமுகவை, ஒன்றுபட்ட அதிமுகவை நாம் உருவாக்குவோம். தொண்டர்கள் மூலமாக தொண்டர்களது உரிமையை சசிகலாவும் பறித்தார்கள், எடப்பாடி பழனிசாமியும் பறித்தார், ஓ பன்னீர்செல்வமும் பறித்தார். இவர்கள் எல்லோருமே ஒரு புறம் திமுகவுக்கு, இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அதையெல்லாம் அந்த அடிமை விலங்குகளை அறுத்தெறிந்து விட்டு உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகள், அதிமுக தொண்டர்கள், அம்மா வழி வந்தவர்களை ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை நம்ம வழி நடத்துவோம். இதுல உங்களோட கருத்துக்களை எல்லோருமே பேசலாம். பலாயிரக்கணக்கான பேர் சமூக வலைதளங்கள் நம்மளோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறாங்க. 20 பேர் நான் இல்லாம 20 பேர் தங்களது கருத்துக்களை இங்க பகிர்ந்திருக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பொன்விழா ஆண்டினுடைய துவக்க விழாவை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமா நிறைவு விழாவை, ஒன்றுபட்ட அதிமுகவை, எல்லா ஒருத்தர் சொன்னார் என்னையெல்லாம் யாருமே கூட மாட்டேங்கிறாங்கன்னு, எல்லா அதிமுக தொண்டர்களையும் அரவணைத்து அழைத்து அந்த தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை உருவாக்கி வலிமையான எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெறுகிற ஒரு நல்ல வலிமையான எம்ஜிஆர் கால அதிமுகவை நம்ம உருவாக்குவோம். அடுத்த நிகழ்ச்சி என்பது வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள்.